ஆச்சாரியரின் ராஜபுலவை நோயை வேண்டி பெற்றவனாயிற்றே. அவன் செய்த தியாகத்திற்கு அவனை கண்டித்து பேசுவது கூட அடியேனுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு முரட்டு பிடிவாதமாய் எதற்கும் அசைந்து கொடுக்காத நம் ஆச்சாரியரையே தன் நோயை தாரை வார்த்து கொடுக்கும்படி செய்துவிட்டானே. உண்மைதான். அந்த தியாக உணர்வை நினைத்துதான் அவனை அவன் ஊருக்கு அனுப்புவதில் சற்று தயக்கமாக உள்ளது. பிறகு இவன் இங்கேயே மடத்தில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டான். அவனை அவன் ஊருக்கு அனுப்புவதுதான் உச்சிதம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இப்போது நாம் கண்கூடாக பார்த்தோம் அல்லவா எப்படி தடுமாறி விழுந்தான் என்று. இது சோர்வினால் மட்டுமல்ல, அந்த நோயின் தாக்கமும் தான். எத்தனை முறை நமது ஆச்சாரியார் அந்த நோயின் தாக்கத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பட்ட வேதனையை நாம் பார்த்தவர்கள் அல்லவா. இப்போது இவன் படும் வேதனையையும் அடியேனால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் இந்த முடிவிற்கே அடியேன் வந்தேன். உங்கள் நோக்கம் எனக்கு புரிகிறது. இருப்பினும் நமது ஆச்சாரியருக்கு இந்த நோயின் வீரியம் சற்று அதிகமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாரநேர் நம்பியோ ஒரு இளைஞன். அந்த அளவுக்கு வீரியம் இருக்க நியாயமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ஆச்சாரியருக்கு மாரநேர் நம்பி மீது ஒரு அலாதி பிரியம் உண்டு. நம் மடத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று அவனை எண்ணுகிறார். மேலும் இப்போது அவனை ஊருக்கு அனுப்பி வைத்தால் உடல் நலமாக இருக்கும்போது நாம் வைத்துக்கொண்டு விட்டு இப்போது நோய் தாக்கியவுடன் அனுப்பிவிட்டார்களே என்று அவன் அண்ணனும் அந்த ஊராரும் நம்மை ஏச மாட்டார்களா? இதனால் நமது ஆச்சாரியருக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படலாம். நீங்கள் சொல்வதும் உண்மைதான். எனினும் இவன் தன் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு அது நமக்கு தெரிய வேண்டாம் என்று சாதாரணமாக உலவுகிறான். இவன் தனிமையில் படும் நரக வேதனையை நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லையே. முடியாதுதான். ஆனால் நாம் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். மேலும் அடியேன் இவனை சகோதரனாக ஸ்வீகாரம் செய்து கொண்டிருக்கிறேன். அடியேனின் மனைவியோ மகனாகவே ஸ்வீகரித்துக் கொண்டிருக்கிறாள். நமது ஆச்சாரியரும் இவனை அவன் ஊருக்கு அனுப்புவதை நிச்சயம் விரும்ப மாட்டார். பிறகு இந்நிலைமை மாற வேறு என்னதான் வழி? அவன் அனுபவிக்கும் வேதனைகளை பார்த்து நாமும் வேதனைப்பட வேண்டியதுதானா? அந்த கவலை உமக்கு வேண்டாம். அடியேன் வைத்தியரை சந்தித்து விசாரித்தேன். நமது ஆச்சாரியர் அளவுக்கு இவனுக்கு நோயின் வீரியம் இருக்காதாம். இளைஞன் என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே இருக்குமாம். அவர் கொடுக்கும் ஔஷதங்கள் நிச்சயம் மாரநேர் நம்பி பெற்ற நோயை குணப்படுத்த வாய்ப்புள்ளதாம். எப்படியோ அவன் பழைய நிலைமைக்கு வந்தால் சரி. அந்த அரங்கன்தான் தன் பார்வையை இவன் மீது செலுத்த வேண்டும். அரங்கன் மட்டுமல்ல நம்பிகளே, நமது ஆச்சாரியரின் கிருபா கடாட்சமும் நிச்சயம் அவனுக்கு உண்டு. நம்பிகளே, வேண்டாம், அடியேன் எடுத்துக்கொள்கிறேன். பரவாயில்லை, இருக்கட்டும். தஞ்சா, சொல்வதை கேள். விசிறியது போதும். எனக்கு எதுக்கு இந்த சுசுரஷை எல்லாம்? உனக்கும் வீண் சிரமம். இல்லை அம்மா, இதில் என்ன சிரமம் இருக்கிறது? உங்களுக்கு சேவை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சிதான். அவர் உலகத்திற்காக சேவை செய்கிறார். நான் உங்களுக்கு சேவை புரிந்துவிட்டு போகிறேனே. உங்களுக்கு மூச்சு திணறுகிறது என்று சொன்னீர்கள் அல்லவா? இப்பொழுது சரியாகிவிட்டது. ஆமாம், ராமானுஜனை பற்றி சொன்னதும் தான் நினைவுக்கு வருகிறது. காசிக்கு சென்றவர்கள் எல்லாம் நாளை திரும்புகிறார்களாம் சொல்லிக் கொண்டிருந்தான். இவனால் அங்கு செல்ல முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தான். என்னிடமும் குறைப்பட்டு கொண்டிருந்தார். நடப்பது எல்லாமே நல்லதுக்காகத்தான் என்று நான் அவரிடம் சொன்னேன். எப்படியோ கோவிந்தனும் நல்லபடியாக வந்து சேரட்டும். விரைவில் அவனுக்கும் கல்யாணம் நடந்து அவனும் குடும்ப சமேதராய் இருக்க வேண்டும். சென்ற முறை சித்தையும் சித்தப்பாவும் இங்கு வந்த போது இதை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இதே கவலைதான். தஞ்சா, முதலில் இதை நிறுத்து. துணிகள் எல்லாம் உலர்ந்திருக்கும். அவைகளை கொடியிலிருந்து எடுத்து வைத்து விட்டு வா. சரி அம்மா. வயதாக ஆக அங்கங்களும் அவதிப்படுகிறது. ஓய்வு தேவைப்படுகிறது. மாமி, அடடே, வா ஜானகி. உன்னை பற்றிதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். உட்கார்.
என்னை பற்றியும் நினைத்துக் கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. திடீரென என் நினைவு வந்ததன் காரணம் இன்று சாயரட்சை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போகலாம் என்றிருக்கிறேன். நீயும் என்னுடன் வருகிறாயா என்று தஞ்சாமூலம் கேட்டு வர சொல்ல இருந்தேன். நானும் அது சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கிறேன். என்ன, நீயும் என்னை அழைக்கலாம் என்று வந்திருக்கிறாயா? சரி, நீங்கள் எத்தனை திவ்ய தேசங்களை பார்த்திருக்கிறீர்கள்? என்ன ஜானகி, புதிர் போடுவது போல் கேட்கிறாய்? சொல்லுங்களேன். இங்குள்ளவைகளுக்கு சென்றிருக்கிறேன். அதாவது காஞ்சியம்பதியில் உள்ள பல கோவில்களுக்கு சென்றிருக்கிறேன். மற்றபடி மாயூரம், சீர்காழி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கன்னியாகுமரி, இங்குள்ள திவ்ய தேசங்களுக்கு ராமானுஜனின் அப்பாவுடன் சென்றதுதான். வடநாட்டில் உள்ளவற்றையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் அது ஈடேறவில்லை. ஈடேறவில்லை என்று சொல்லாதீர்கள், ஈடேறப் போகிறது. ஒரு கோஷ்டியாக பலர் யாத்திரைக்கு செல்ல போகிறோம். எல்லா திவ்ய தேசங்களையும் தரிசிக்க இருக்கிறோம். உங்களையும் அழைத்து செல்லலாம் என இருக்கிறேன். நீயும் போக போகிறாயா? இந்த ஆலோசனையை சொன்னதே நான் தான். நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது எல்லா திவ்ய தேசத்தையும் பார்த்து பெருமாளை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இங்கிருந்து சுமார் 20 பேர் செல்ல இருக்கிறோம். வடபகுதியில் இருக்கும் தேவி பிரயாக், நந்த பிரயாக், துவாரகா, அயோத்தியா, பத்ரிநாத் என்று எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போக இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வருவீர்கள் என்று தெரியும். எனக்கும் ஆசைதான், ஆனால் வர இயலாது. இயலாதா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என்ன ஜானகி, புரியாதது போல் கேட்கிறாய்? எல்லா திவ்ய தேசங்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் மாத கணக்கில் ஆகுமே. ஏன், 1 வருடம் கூட ஆகலாம். நான் எப்படி வருவது? மனம் இருந்தால் எல்லாம் சாத்தியமாகும். உடலில் வலுவிருக்கும் பொழுதே சென்று வந்து விட வேண்டும். இல்லை என்றால் பிற்காலத்தில் ஐயோ போகாமல் இருந்து விட்டோமே என்று மனம் சங்கடப்படும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களால் ஏன் வர முடியாது என்று சொல்கிறீர்கள்? நான் வருவது இருக்கட்டும், நீ போவதற்கு உன் அகத்துக்காரர் ஒப்புதல் அளித்து விட்டாரா? அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் அனுமதி வழங்குவார். சில மாதங்களுக்கு ஜானகியின் தொல்லை இல்லை என்று நினைத்து பெருமிதம் கொள்வார். சரி, நீங்கள் வர முடியாததற்கு என்ன காரணம்? குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு நான் எப்படி வருவது? குழந்தைகளா? யார்? ராமானுஜனும் தஞ்சாவும் தான். என்ன மாமி, என்னை பற்றியும் என் அகத்துக்காரரை பற்றியும் பேச்சாடிப்படுகிறது? ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. அதை வேண்டாம் என்கிறார் உன் மாமியார். நல்ல வாய்ப்பு என்றால் அதை ஏன் நழுவ விட வேண்டும் அம்மா? வாய்ப்பு என்ன என்று உனக்கு தெரியுமா? எதுவாக இருந்தாலும் ஜானகி மாமி சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன சரியாக இருக்கும்? இவர்கள் எல்லோரும் கோஷ்டியாக திவ்ய தேச தரிசனத்துக்கு க்ஷேத்ராடனம் போக நினைத்திருக்கிறார்களாம். வடநாட்டிற்கும் போக போகிறார்களாம். என்னையும் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாள் ஜானகி. உங்களை விட்டு எப்படி போக முடியும் என்று ஜானகியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் இல்லை என்றால் உங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? என்னம்மா இது, நாங்கள் என்ன குழந்தைகளா? தவிர இப்படி ஒரு வாய்ப்பு அமைவது என்பது மிக மிக கடினம். தனியாக செல்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. வரும் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். நீங்கள் அவசியம் போய் வாருங்கள். பார்த்தீர்களா, தஞ்சாவும் அதைத்தான் விரும்புகிறாள். பாவம் சிறுசுகள் இருவரும் சிறிது காலம் தனியாக சந்தோஷமாக இருக்கட்டுமே. அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாள் தஞ்சா. போங்கள் மாமி, நான் நினைக்காததெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள். அம்மாவின் மீதான அக்கறையில்தான் நான் சொன்னேன். சரி, நீ ஒப்புக்கொண்டாலும் ராமானுஜனிடமும் கேட்க வேண்டாமா? உங்களுக்கே நன்றாக தெரியும். இப்படி ஒரு க்ஷேத்ராடனத்திற்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அவர்தான் அதிகமாக சந்தோஷப்படுவார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, அப்படி என்றால் நான் மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு என்று புறப்படுகிறோம் என்பதையும் விரைவில் தெரிவிக்கிறேன். வேறு சிலரையும் பார்க்க வேண்டும். நான் புறப்படுகிறேன். என்ன தஞ்சா இது? சிந்திக்க கூட அவகாசம் கொடுக்காமல் நீயே தீர்மானித்து விட்டாய். நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் இதுதான் சரியான முடிவு என்று சொன்னேன். இதை நான் சொல்லவில்லை, நம்மாழ்வாரே சொல்லியிருக்கிறார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சோழ் மாலிரஞ்சோலை தளர்வில ராகி சார்வது சதிரே.
நமக்கு முதுமை நெருங்குவதற்கு முன்னால் நம் இளமை காலத்திலேயே அனைத்து திவ்ய தேசத்து பெருமாளையும் சேவிக்க வேண்டும். குறிப்பாக மாலிரஞ்சோலையாகிய அழகு மிகுந்த அழகர் கோயிலை நிச்சயமாக சேவித்துவிட வேண்டும் என்று நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய திருவாய்மொழியின் மூலம் நமக்கு உபதேசிக்கின்றார். அதனால் நிச்சயம் நீங்கள் போய்விட்டுதான் வர வேண்டும். என்ன பெரிய நம்பி, என்ன பார்க்கிறாய் வைத்த கண் வாங்காமல்? பாதுகைகளையா? அடியேன் அந்த பாதுகைகளை மட்டும் பார்க்கவில்லை, தங்கள் திருவுருவையும் பார்க்கிறேன். திருவுருவமா? இந்த கிழவன் வதனத்தில் அப்படி என்ன வளத்தை கண்டாய்? தங்கள் உடல் மட்டுமல்ல, தற்போது தங்கள் நடையே ஒரு அலங்காரமாக இருக்கிறது. தங்களை அடியேன் இளமை காலத்தில் பார்த்ததில்லை, இன்று அதை காண்கிறேன். என்ன பெரிய நம்பி, வர்ணனைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாய்? அப்படி என்ன மட்டில்லா மகிழ்ச்சி? சமீபத்தில் தாங்கள் பெருமாள் திருவாராதனத்தில் அவ்வளவு எளிதாக ஈடுபட்டதில்லை. ஆனால் தங்கள் கைங்கரியத்தை பார்த்ததும் எனக்கு பழைய ஞாபகம். அடியேன் அப்படித்தான். திருவரங்கம் பொறுப்பேற்ற பிறகு அடியேன்தான் அனைத்தையும் செய்ய வேண்டுமென்று விடாப்பிடியாக செய்வேன். இடையில் நோய் வந்து அடியேனை தடை செய்துவிட்டது. இப்போதுதான் அடியேன் நோயை மாரநேருக்கு தாரை வார்த்து விட்டேனே, மீண்டும் பழைய தெம்பு வந்துவிட்டது. அவ்வளவுதான். நோய் தாக்கப்பட்டவனே அவன் கடமையை தவறாமல் செய்கிறானே. மாரநேரை சொல்கிறேன், சுகப்பட்டவன் அடியேன் துவண்டு கிடக்கலாமா? இதோ பார், இந்த நிலையிலும் பெருமாளுக்கு அம்சி செய்ய தளிகை செய்து அனுப்பியிருக்கிறான். சிறு திருத்தம் சுவாமி. அடியேன் தாசன். தளிகையை மாரநேர் நம்பி பண்ணவில்லை, அடியேன்தான் பண்ணி பெரிய நம்பிகளிடம் அனுப்பி வைத்தேன். அப்படியா? ஏன் மாரநேர் பண்ணவில்லை? அவனுக்கென்னவோ வழக்கம் போல் அனைத்தையும் தான் செய்ய வேண்டும் என்ற ஆசை. நாங்கள் தான் விடவில்லை, பணிகளை பிரித்து கொடுத்து விட்டோம். ஆம் சுவாமி, வளைய வளைய வந்து கொண்டிருப்பான். இப்பொழுதெல்லாம் அவனால் அவ்வளவு இயல்பாக பணிகளை செய்ய முடியவில்லை. பிறகு சாதாரண நோயா அது? பட்டவனுக்குத்தானே அதனுடைய வீரியம் தெரியும். ஆனால் அவன் படும் அவஸ்தைகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதில்லை. அனைவர் முன்னிலையிலும் மிகவும் சாதாரணமாகவே நடந்து கொள்கிறான். அவனுக்கு தெரியாமல் சில நேரம் அடியேன் கண்காணிப்பதுண்டு. அந்த வலியையும் வேதனையையும் அவன் அனுபவிப்பதை பார்க்கவே பாவமாக இருக்கிறது சுவாமி. படித்து படித்து சொன்னேன்,
செவி சாய்க்கவில்லை. கோபமாகவும் சொன்னேன், கேட்கவில்லை. யாசித்தான். அடியேன் அவன் கோரிக்கைக்கு அடிபணிந்து விட்டேனோ? அரங்கா, அடியேன் தவறிழைத்து விட்டேன். மாரநேரை சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. தாங்கள் படும் வேதனையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தான் தாங்கிக் கொள்ள வாங்கிக் கொண்டு விட்டான். இருப்பினும் சுகங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஏன், தாரை வார்த்து கூட கொடுக்கலாம். துக்கங்களையும் துன்பங்களையும் விதிக்கப்பட்டவன்தான் அனுபவிக்க வேண்டும். அப்படி கூறாதீர்கள் சுவாமி. தாங்கள் நெடுநாள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும். புனிதமான இம்மடத்திற்கு பூர்வாச்சாரியராய் திடகாத்திரமாய் திகழ வேண்டும். எத்தனை நாளைக்கு? பிறப்பவன் இறப்பது உறுதி. மனிதன் பிறப்பதே இறப்பதற்காகத்தான். அறிய மாட்டீர்களோ? நிதர்சனமான உண்மை. ஆனால் விதிக்கப்பட்ட காலம் வரை வியாதியில்லாமல் வாழலாம் அல்லவா? தவறு. நோய், முதுமை, மரணம், இம்மூன்றும் மனிதன் அனுபவிக்க வேண்டியது கட்டாயம். எதையும் விலக்க முடியாது, விலக்கும் தர இயலாது. தவறு செய்துவிட்டேன். சுவாமி, அடியேனை தனிமையில் இருக்க விடுங்கள். நம்மை வருத்திக் கொண்டு பிறருக்கு எதையும் தாரை வார்ப்பதுதான் தர்மம். பிறரை வருத்தி நோயை தாரை வார்ப்பது அதர்மம். ரங்கா, அவனுக்கு உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஏன், ஏதாவது தோஷம் இருக்கிறதா? அதற்கு தேவையான பரிகாரம் வேண்டுமென்றாலும் நாங்கள் செய்கிறோம். எந்த தோஷமும் இல்லை. அதனால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஓ, விஷயம் அப்படி போகிறதா? பாகநேரிக்கும் பட்டமங்கலத்துக்கும் நடுவே பகை மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தேன். பாசமும் சேர்ந்திருக்கிறதா? இது எப்படி உருவானது? கூடாதே, இரண்டும் ஒன்று சேரக்கூடாதே.